Hello people, welcome back to new vlog. போன வீடியோவில் கொஞ்சம் ஆடியோ ரொம்ப அவ்வளோவா நல்லா இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரிவ்யூ வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் வேறு ஆங்கிளில் மைக் வச்சுருக்கேன். அப்போ இந்த vlogல எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ போயிட்டு இருக்கிறது ஒரு பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கலான்னு பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பைக்குன்னா ராயல் என்ஃபீல்டோட ஸ்க்ராம். ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன் அந்த ஸ்க்ராமுக்கு. வீடியோ பார்த்து தெரில, ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. ஆனால் எதுவுமே கரெக்டான ரிவ்யூவா இல்லாட்ட அது பெய்டு ரிவ்யூவா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எதுவுமே ஓனர்ன்ட்டு இன்னும் டெலிவரி ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் கேட்டுட்டு வரேன், பார்ப்போம். ஸோ எனக்கு மல்டிபிள் பைக்ஸில் கன்ஃபியூஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்று வந்து ஸ்க்ராம் தான் இப்போ டாப்பில் இருக்குது. ஸ்க்ராம் 440 புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அது இல்லாமல் எனக்கு கிளாசிக் ஸ்டீலஸ் பிளாக் அந்த பைக்கும் பிடிச்சிருக்கு. அதுவும் வாங்கினாலும் வாங்கலான் இருக்கு. ஸோ இது ரெண்டு ராயல் என்ஃபீல்டில். ப்ரீவியஸ்லி எனக்கு வீடியர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அதிலெல்லாம் இப்போ எல்இடி லைட்ஸு இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் அதில் ஒன்றும் அப்கிரேட் வரல இன்னும். பட் அதையும் நான் கன்சிடர் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லேட்டஸ்ட் டெக் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். அது இல்லாமல் எனக்கு ஹைனஸும் வாங்கணுன்னு தான் இருக்குது. ஹைனஸ் இருக்குது, ட்ராயம்ப் இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்குது. ட்ராயம்ப் கொஞ்சம் எனக்கு பட்ஜெட்டுக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்குது. அதுவும் பிடிச்சிருக்கானா அது கொஞ்சம் ஓவர் பட்ஜெட். ஸோ நம்ம வந்துட்டு பைக்கு நம்ம கொஞ்சம் வித்தின் த பட்ஜெட் முடிச்சிட்டோன்னா நம்ம வேறு ஆக்சசரிஸோ இல்லாட்ட கியர்ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டில். அதனால் பைக்கு கொஞ்சம் நம்ம லிமிட்டில் செலவு பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் எப்படியாச்சும் வாங்கலான்னு பார்க்குறேன். அதனால் ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேயே இருக்கேன். போய் பார்த்தா தானே தெரியும். ஒருத்தர் போய் பார்த்துட்டோம் ஓரளவுக்கு கிளியர் மைண்ட் ஆகும். டிசைட் பண்ணுற அளவுக்கு கிளியர் ஆகுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் இப்போ இருக்கிறதுக்கு போய் பார்த்துட்டோம், இல்லாட்ட டெஸ்ட்டாக கிடச்சிச்சின்னா டெஸ்ட்டாகவே பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கிளாசிக் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட், ஐ மீன் பைக்குக்குள்ளே உட்கார்ற மாதிரி இல்லாமல் பைக்குக்கு மேலே உட்காந்த மாதிரி இருக்கும். அது ஒரு எனக்கு அதில் ஒரு இது கிளாசிக்கில் அது ஒரு இஷ்யூ எனக்கு. ஆர்எஸ் கிளாசிக் இஸ் ஆல்சோ குட். அப்புறம் மீட்டியார் எல்லாம் கொஞ்சம் நம்ம உள்ளே உட்காந்துருப்போம், ரிலாக்ஸ் மோடில் உட்காந்துருப்போம். ஆனால் ஏதாவது பம்ப்கிம் வந்துச்சுன்னா நம்மளால் எஞ்சி நிற்க முடியாது. அது ஒரு ப்ராப்ளம் அதில். கிளாசிக்கில் இதெல்லாம் பண்ணலான்னா ரொம்ப ஒரு மாதிரியா மேலே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அது பெட்ரோல் டேங்க்கும் நம்ம சீட்டும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு இருக்குது அது. ஆனால் இது ஸ்க்ராமில் அது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் புது பைக்கு அதான் யோசிக்கிறேன். அதோட யாருமே ரிவ்யூ கொடுக்கல 440 புது இன்ஜினு. ஸோ அதனால் அதோட ரிவ்யூஸ் தெரியல, யாருமே வாங்கினதில்லை. திரும்ப யூஸ்வலி பீப்புள் சே தட் ஃபர்ஸ்ட் லாட்டில் எப்போவுமே வாங்கக்கூடாது, புதுசாக இருக்கிறப்போ வண்டி வாங்கக்கூடாது. ஏன்னா சின்ன 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 அப்டேட் பண்ணுவாங்க அவங்களே. யூசர் ஃபீட்பேக் எடுத்து அவங்களே ஒரு ரிவ்யூ ஒரு அப்கிரேட் பண்ணுவாங்க. சின்ன அப்கிரேட் மேபி அதில் இதை சின்னது அப்கிரேட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு அந்த இது இருக்குது, ஸ்க்ராம் வாங்கக்கூடாதுன்ட்டு. இப்போ வாங்கக்கூடாதுன்ட்டு. வாங்கினாலும் எல்லோரும் வாங்கி கொஞ்ச நாள் ஆகி எல்லோரும் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ கொடுத்து அப்போ வேணால் நம்ம ஸ்க்ராம் பிளான் பண்ணலாம். ஆனாலும் அது மைண்டில் இருக்குதுங்கிறதுனால ஒரு பார்த்து அதை கிளியர் பண்ணிட்டோன்னா ஓகே. ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஒரு புது பைக் வாங்கணுன்ட்டு இருக்கீங்க, அப்போது உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இல்லாட்டி இதுலேருந்து பேசிக்கலி எனக்கு லாங் ட்ரைவ் ஆல் பர்பஸ் தான் வேணும். இதுக்கு தான் சிட்டிக்குள்ளே மட்டும் தான் லாங் ட்ரைவ் மட்டும் தான்ட்டு இல்லை, கம்ப்யூட்டர் மட்டும் தான் இல்லை, எல்லாமே பண்ணணும் அந்த பைக். அந்த மாதிரி பைக் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பைக் வாங்க முடியாதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பைக் தான் வாங்கணும்.
ஸோ நான் லாங் டேர்மாக யூஸ் பண்ணுவேன் பைக், நான் அவ்வளோவா சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த இப்போ நான் வாங்கியிருக்க பல்சர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று வருஷம் ஆயிடுச்சுன்னா நான் எஃப்சி பண்ணணும் அதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி புது பைக் வாங்கலான்னு பார்க்குறேன். அப்போ எப்படி போகுதுன்ட்டு. ஆனால் டைம் எடுப்பேன், நான் அவ்வளோ சீக்கிரம் டெசிஷன் எடுக்க மாட்டேன். இஃப் எனக்கு ஸ்க்ராம் பிடிக்கலன்னா மேபி நான் சீக்கிரமாக டெசிஷன் எடுத்துருவேன். பைசான்ஸ் ஸ்க்ராம் பிடிச்சிடுச்சுன்னா வெயிட் பண்ணுவேன், எல்லோரும் கொஞ்சம் ரிவ்யூ கொடுக்கட்டும், எல்லோரும் என்னென்ன சொல்கிறாங்க பார்ப்போம். அந்த புது இன்ஜின் வேறு, ஆனால் பழைய இன்ஜினை தான் ஏதோ 440cc சொல்கிறாங்க. 440cc எனக்கு வேறு எந்த ராயல் என்ஃபீல்ட்லேயும் பார்த்த மாதிரி இல்லை. இது ஏதோ ஏர் கூல்டு, அப்புறம் ஏதோ சிங்கிள் போரோ ஏதோ சொன்னாங்கப்பா, அதே மாதிரி என்னமோ இருக்குது. ஸோ யூஸ்வலி எல்லாத்துக்கும் எல்லா இன்ஜின்லேயும் டபுள் இது வரும், இதுக்கு அந்த சிங்கிள் ஒரே இதுதான். இதான் பார்ப்போம், ஓட்டி பார்த்தா தான் தெரியுது. அந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம், பேப்பரில் இருக்கலாம், ஆக்சுவலாக இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கணும்ல. ஆனால் எனக்கு நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடியும் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமுக்கு, அவ்வளோவா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அவங்க ரொம்ப கஸ்டமர் வர்றதுனால அவங்க நம்மளை அவ்வளோவா, நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு 3 லட்சத்துக்கு வண்டி வாங்குறோன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு இருக்கும். ஆனால் அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க பைக்கு தான் நம்ம வாங்கிடணும். ஏன்னா நம்ம இப்போ ஹைனஸ் வாங்கலாம், ஹைனஸும் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹைனஸில் என்ன பிரச்சனைனா சர்வீஸ் சென்டர் அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம எப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ தூரம் போய் சர்வீஸ் சென்டர் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ராயல் என்ஃபீல்டு அப்படி இல்லை, அங்கங்கே ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் சின்ன விஷயம், ஒரு பிரேக் ஆகிட்டோ ஏதோ கிளச்சு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா, போய் பார்த்தோமா ரிப்பேர் பண்ணோமான்னு இருக்கலாம். ஹிமாலயன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் அது பெரிய பைக், அந்த பெரிய பைக் நம்மளுக்கு யூஸ் இல்லை, அதுவும் இருக்குது. இதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு ஒரே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு தந்தாப்பில் வாங்கிடலாம். ப்ளஸ் நம்மளுக்கு பட்ஜெட்டும் பார்க்கணும், எல்லாமே சேர்த்து ஒரு டிசிஷன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு அவசரம் இல்லை, ஆறாமல் பார்ப்போம். நான் ராயல் இது பஜாஜ் பைக் ஓட்டியிருக்கேன், யமா பைக் ஓட்டியிருக்கேன், பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யமா இது ஓகே, பட் பஜாஜ் எனக்கு அவ்வளோவா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அது இதே மாதிரி தான், கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க அவ்வளோவா கேர் பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்மளை மாதிரி சின்ன பைக் கொண்டு போனோன்னா அவ்வளோதான், அது ரிப்பேரு, அது சேஞ்ச் பண்ணணும், இது சேஞ்ச். அவங்க பார்ப்பாங்க வயசாகிடுச்சா பைக்குக்கு, ஸோ எல்லாத்தையும் இழுத்து விடுவோம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொன்னோன்னா வேறு ஏதாவது பிரச்சனையே பண்ணி விடுவாங்க. எல்லாமே இருக்குது. அதனால எனக்கு இல்லாட்டா டாமினர் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுலேயும் இப்போது புதுசாக ஒரு அப்டேட் வந்த மாதிரி இல்லை. டாமினர் இதெல்லாமே எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஆனால் ஒரு பவர்ஃபுல் பைக்கை வாங்கணுன்னு தான் ஆசை. ஒரு 150cc 200cc கம்ப்யூட்டர் அதே மாதிரி வாங்கணுன்ட்டு இல்லை. ஏன்னா வாங்கினா லாங் ட்ரைவெல்லாம் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணி தான் வாங்கணும். அதனால் ஒரு மினிமம் 350cc பார்க்குறேன். ட்ரையம்பிளர் ஸ்க்ராம்பிளர் 400X, ஆனால் அது ஆன் ரோட் 3.5 வரைக்கும் போகுது. அதே ஸ்க்ராம் 400னா நம்மளுக்கு வித்தின் 3 வித் ஆல் த ஆக்சசரிஸ் கூட வந்துடும். வித்தின் 3, நாட் எக்ஸ்டெண்டிங் த 3 lakhs. அதனால் ஸ்க்ராமாக பார்த்துட்டு அதே மாதிரி தான் கிளாசிக்கும் அப்படி தான். கிளாசிக்கு நம்மளுக்கு 3 lakhsக்குள்ளே எல்லாமே வந்துடும். அதான் நம்ம பட்ஜெட்டை மேக்ஸு 3னா 3 எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, 3 டச் ஆகக்கூடாது, அதுக்கு கீழே தான் இருக்கும். ஸ்க்ராம் இன்னும் கொஞ்சம் டாலு, அதுலேயும் நம்மளுக்கு அந்த சர்வீஸ் சென்டர் பிரச்சனை இருக்குது. ஆனால் நல்ல குவாலிட்டியான பைக்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். ஐ மீன் வி டோன்ட் ஹேவ் டு கோ சர்வீஸ் சென்டர் அகெயின் அண்ட் அகெயின். ஏன்னா அதோட சர்வீஸ் சென்டர் ஆல்சோ 1 year ஆர் 16,000 kilometers. 16,000 எப்படியும் ஓட்ட மாட்டோம் ஒரு வருஷத்தில், அதனால் எப்படியும் இயர்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஆனால் இவங்க இதெல்லாம் 6 month
ராயல் என்ஃபீல்டு வேறு எந்த பைக் போனாலுமே நம்ம 6 மந்த் ஒரு தடவை சர்வீஸிங் போயே ஆகுது. ரீச் ஆகிட்டோம், பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சிடுச்சு. டெஸ்ட் ட்ரைவ் ஓகே, நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்க்ராம் தான் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் கிளாஸுக்கு வந்து ரொம்ப அதே சொன்ன மாதிரி தான், அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்குது. கிளாசிக் கொஞ்சம் எனக்கு வெளியில் போன மாதிரி தான் இருக்குது. இல்லை, இன்னும் மீட்டியோரும் பார்த்தேன். மீட்டியோர் இஸ் ஆல்சோ ஓகே. எனக்கு ஸ்க்ராம் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் புது வண்டின்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இன்னும் இன்ஜின் அது இதுன்ட்டு என்ன பண்ணுறது. ஸ்க்ராம் தான் பிடிச்சிருக்கு. 20 days கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் நான் ஆன்லைனில் செக் பண்ணுறப்போ 2,90,000 வித் ஆல் த மினிமம் ஆக்சசரிஸ் ஆர் மேக்ஸிமம் ஆக்சசரிஸ். சரியா, இவங்க விதவுட் ஆக்சசரிஸ் ஒன்லி இவங்க வந்துட்டு எனக்கு அரவுண்ட் 2,98,000 சொல்கிறாங்க. என்னதுன்னா இவங்க வந்துட்டு உங்களுக்கு 5 year இன்சூரன்ஸா, அப்புறம் 7,000 rupeesக்கு என்னமோ இது என்னது ரோட் சைடு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் இன்ஜின் அது இதுன்னு சொல்கிறாங்க. வாரண்ட்டி 3 years வாரண்ட்டி இருக்குது. அதுலேயே இன்ஜின் தான் எல்லாமே கவர் ஆகிருமே. அப்புறம் இன்சூரன்ஸும் வாங்குகிறோம், அது டேமேஜ் எதுக்காச்சும் அது கவர் ஆகிரும். இன்ஜின் மேனுஃபேக்சர் ஃபால்ட்டுன்னா இவங்க வாரண்டியில் கவர் பண்ணிடுவாங்க. அப்புறம் எதுக்கு அது 7,000 கேட்டால் ரோட் சைடு அசிஸ்டன்ட் பண்ணால் அது பண்ணிக்கலாமா. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களே நம்மளுக்கு ரோட் சைடு அசிஸ்டண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் இதெல்லாம் ஷோரூம் கலங்களோட இது ட்ரிக்ஸு. பட் வாட் ஐ வில் டூ இஸ், நான் ரோட் சைடு அசிஸ்டண்ட்டே வேண்டாம். அதான் பார்க்கணும் என்ன பண்ணலாம். 7,000 மிச்சப்படுத்தணுமா இல்லாட்டா போனால் போச்சுன்னு வாங்கிடணுமா. பிகாஸ் ஐ டோல்டு 7,000 rupees ஃபார் 5 years. இன்ஜினுக்கு என்ன ஆனாலும் அவங்க 5 வருஷத்துக்கு என்ன சொல்லுவாங்க. இப்போ அப்புறமா இது கவர் ஆகாது, அது கவர் ஆகாது, இது ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகிருக்கு, அது டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் சைட் மிரர் அளவா எனக்கு பிடிக்கலன்னா இப்போ நம்ம என் பைக்லேயே ரொம்ப கிளியராக தெரியும் பேக் இந்த வண்டி வருது எல்லாமே. ஆனால் அந்த அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது. நல்ல ஹைட்டு. இவன் தான் 5'10", நான் ஃபுல்லாக ஃப்ளாட் வைக்க முடியல காலை. ஸோ அது அப்போனா நான் 5'10" இஸ் அன் ஆவரேஜ் இண்டியன் ஹைட் இல்லையா. ஸோ ஏன் உங்கள் அளவு நான் நினச்சது ஹிமாலயன் தான் டால், இது அளவு இருக்காதுன்னு நினச்சா இது அப்படியே டாலாக இருக்குது. அப்போ ஹிமாலயனால எவ்வளோ டாலாக இருக்குன்னு யாருக்கு தெரியும். ஆக்சுவலி திஸ் இஸ் லோ சீட் ஓன்லி. கரெக்டாக சீட்டெல்லாம் நல்லா குஷன்டாக இருக்குது, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சீட்டெல்லாம் வேற மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. பைக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த இனிஷியல் பிக்கப்பு, ஸ்பீடு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஓட்டுது வண்டி. அதான் எனக்கும் வேணும். எனக்கும் ஒன்றும் அப்படி செய்யணும் போக வேண்டியதில்லை. கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருக்குது. வேறு ஒரே ஒரு இது இன்ஜின்னு புது இன்ஜின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய 411 ஸ்கிராம் 411 இருக்குல்ல, அதோட இன்ஜினை தான் சிசியை கூட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் சேம் இன்ஜின் தான். சேம் இன்ஜின்ஸ் வந்து பழைய ஹிமாலயன் வரும் தெரியுமா, சேம். ப்ரீவியஸ்லி ஹிமாலயன் யூஸ் டு ஹேவ் 411 சிசி இன்ஜின் ஒன்லி. இந்த 450 புதுசாக வர்றதுக்கு முன்னாடி ஹிமாலயன் யூஸ் டு ஹேவ் சேம் இன்ஜின் வச்சு தான் 411 ஒரு பைக் விட்டாங்க. ஸோ சேம் இன்ஜின் தான் இப்போ இதுலேயும் இருக்குது. ஆனால் 440 சிசியாக இது பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அதான் எப்படி எனக்கு தெரியல. திங்க் பண்ணுவோம். எனக்கு என்னமோ கொஞ்சம் யூசர் ஃபீட்பேக் வரட்டும்னு வெயிட் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். 15-20 டேஸில் டெலிவரி பண்ணிடுவாங்களாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் லோன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் ப்ரைவேட் பேங்க்கில் கேட்டப்போ அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொன்னாங்க. இவங்க அதோட கொஞ்சம் குறையா தான் சொல்கிறாங்க. ஆனால் போய் வாங்குறப்போ தான் தெரியும் அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்கன்ட்டு. சரியா, இப்போ சொல்லுவாங்க அது பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோ குறைச்சா பண்ணி கொடுக்குறேன்ட்டு. ஆனால் இப்போ போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதுன்ட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வ்ளாகில் இவ்வளோ தான். பார்ப்போம் இந்த ஆடியோலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ட்டு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள். இம்ப்ரூவ் பண்ணுவேன், அதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்லா கண்டென்ட்டாக கொண்டு வரலாம். ஸோ இது வந்து வெறும் டெஸ்ட் மாதிரி தான். ஸோ மெயின் பிக்சர் அப்படி பாக்கி இது வெறும் டீசர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ மெயின் பிக்சர் இன்னும் வர வேண்டியதாக இருக்குது. யா, ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதோட நல்லா கண்டென்ட்டாக கொண்டு வரேன். சரியா, அதே மாதிரி இந்த பைக்கு, இந்த செலெக்ஷன் ஆஃப் பைக்கு நீங்கள் எதாவது சஜஷன் இல்லாட்டா உங்களுக்கு எதாவது அட்வைஸ் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, because I have been researching for a long time. That could be helpful for anyone who is buying. Okay, thank you for watching. Have a nice day. Bye bye.